Hi guys, welcome back. இப்போ நம்ம பார்த்துட்டு 38th questions of solution chapter. இது question மாதிரி சிமிலர் question ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுக்கு இதுக்கு ஸ்லைட் சேஞ்ச் தான். லிசன் பண்ணுங்க, you will understand easily. Okay, first question என்ன சொல்றாங்கன்னா, benzene and toluene form an ideal solution over the entire range of composition. Vapor pressure of pure benzene and toluene at 300 Kelvin R கொடுத்துட்டாங்க. அதாவது pure vapor pressure கொடுத்தாச்சு. Calculate the mole fraction of benzene in vapor phase if 80 gram of benzene is mixed with 100 gram of toluene. அதாவது 80 gram of benzene 100 gram of toluene மிக்ஸ் பண்றப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் பென்சீன் இன் வேப்பர் ஃபேஸ் எவ்வளோன்றதான் கேட்கறேன். ஸோ மிக்ஸ் பண்ணாலே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கான்செப்ட் வந்து மோல் ஃபிராக்ஷன் இஸ் த கான்செப்ட். ஓகே, மிக்ஸ் பண்றாங்களே மோல் ஃபிராக்ஷன். ஸோ பென்சீனோட மோல் ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னது, மேஸ் அப்பான் மோலார் மேஸ். பென்சீனோட மேஸ் எவ்வளோ, 80 கிராம்ஸ். மோலார் மேஸ் என்ன அப்படின்னா பென்சீனுக்கு அது எல்லாமே ஆல்ரெடி நான் பண்ணி கீழே வச்சிருக்கேன். ஜஸ்ட் நீங்க அப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன், லிசன் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பென்சீன் வந்து 8 கண்டுபிடிக்கிறதுக்கு மேஸ் அப்பான் மோலார் மேஸ். மேஸ் வந்து 80 கிராம். மோலார் மேஸ் ஆஃப் பென்சீன், பென்சீன் ஃபார்முலா C6H6 78 போட்டீங்கன்னா 1.026 மோல்ஸ் வந்து. அதே மாதிரி தொலுவின் மேஸ் ஆஃப் மோலார் மேஸ், மேஸ் வந்து 100 கிராம்ஸ், மோலார் மேஸ் 92 போட்டீங்கன்னா 1.086 மோல்ஸ் வந்து. மோல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிச்சலாமா? மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் பென்சீன் வந்து 1.02 டிவைடட் பை டோட்டல், ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் விச் இஸ் 0.486 டிவைட் பண்ணீங்கன்னா வந்துடும். அப்போ தொலுவினோட கண்டுபிடிங்கன்னா 1ல சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கனாலே யூ வில் கெட் த மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் தொலுவின். கிளியரா? ஸோ மோல் ஃபிராக்ஷன் பார்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இது ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருந்தேன், அதனால ஈஸியா டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மோல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் டாஸ்க். செகண்ட் டாஸ்க், அதுக்கு உங்களுக்கு பியூர் வேப்பர் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்களா, அதுவும் இந்த மோல் ஃபிராக்ஷனையும் கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ கெட் த வேப்பர் ப்ரெஷர். கரெக்டா? அது வந்து ரவுல்ஸ் லா. ஸோ பி பென்சீன், பென்சீனோட ப்ரெஷர் இஸ் நத்திங் பட் அதோட மோல் ஃபிராக்ஷன் எக்ஸ் பென்சீன் டைம்ஸ் பி நாட் ஆஃப் பென்சீன், அதோட பியோர் வேப்பர் ப்ரெஷர். ஸோ இங்க வந்து 0.486ன்றது அதோட மோல் ஃபிராக்ஷன். அதோட பியோர் வேப்பர் ப்ரெஷர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 50.71. அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 24.65 mmHg. கரெக்டா? அதே மாதிரி பி தொலுவீனுக்கு பண்ண போறீங்க. தொலுவீனுக்கு எக்ஸ் toluene into P naught of toluene, which give you 0.514 into pure vapor pressure ஓடது கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. எவ்வளோ? 32.06 மல்டிப்ளை பண்ணுங்க. 32.06 பண்ணீங்கன்னா அதோட கான்ட்ரிபியூஷன் யூ வில் பி கெட்டிங் 16.48 mmHg. ஸோ இவனோட ப்ரெஷர் இது, இவன் தொலுவீனோட ப்ரெஷர் இது. கொஸ்டின்ல கேட்கறது வந்து calculate the mole fraction of benzene in vapor phase. benzene ஓடது கேக்குறாங்க. சோ டால்டன்ஸ் லா படி பாத்தீங்கன்னா, based on டால்டன்ஸ் லா, டால்டன்ஸ் லா வந்து என்ன சொல்லுது, P benzene is equal to divided by P benzene plus total. அவ்வளவுதான், அதேதான். மோல் ஃபிராக்ஷன் என்ன பண்ணுவோம், அதேதான். P benzene plus P toluene. பென்சீன் ஓடது எவ்வளோ, 24.65 divided by 24.65 plus 16.48 will give you 24.65 divided by the total 41.13. Divide பண்ணீங்கன்னா you'll be getting 0.599 வரும், which is approximately 0.6. So the answer is 0.6. Mole fraction is 0.6. Clear? ஓகேவா guys? So வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. Okay, we'll meet next video. Bye.